ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரிங்க. இவங்களுடைய முதல் பார்வையிலேயே எல்லாருமே கவர்ந்திழுக்கக்கூடிய சக்திங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். நியாயமானவங்க தான். இயற்கைய அதிகமா நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மக்கள கவரக்கூடிய ஒரு ஜனவசியங்கிறது உங்களுக்கு எப்போதுமே இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த ராசிக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, துலா ராசிக்காரங்க தாங்க. கலைகளுக்கு எல்லாமே அதிபதியாகவும், அழகுக்கே ஒரு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தான் இவங்களுடைய ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதாலே என்னவோ, இந்த ராசிக்காரங்கள எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாங்க. எல்லாருக்குமே இவங்களுமே பிடிச்சிருக்கும். சின்னவங்க, பெரியவங்க, இந்த ஏழை, பணக்காரன் வித்தியாசம்லாம் கிடையாது. எல்லாரையுமே சமமா பாவிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரங்கன்னு யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த துலாம் ராசி அன்புன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே இந்த காலகட்டங்கள்ல துலாம் ராசி அன்புகளுக்கு இப்பதான் ஓரளவுக்கு நிலைமை சமாளிச்சு வரேன், ஒரு வருமானம் கொண்டு வரேங்கிற ஒரு சூழ்நிலை தான் நீங்க இருக்கிறீங்க. ஆனா, செலவுங்கிறது அதுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க. சமாளிக்க முடியாத அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. அதுவுமே உங்கள சுத்தி இருக்கக்கூடிய சொந்த பந்த வகையில நீங்க பொறுத்து தான் போறீங்க. யார்கிட்டயுமே இந்த நேரம் நீங்க சண்டை சச்சரவுக்கு போகறதில்ல. ஆனா சும்மா சீண்டிக்கிட்டே இருந்தா முகத்த காட்ட வேண்டியதா அமைஞ்சிருது. பின்னாடி வார்த்தை விட வேண்டியதா அமைஞ்சிருது. அதுக்கு பின்னாடி சொந்த பந்த வகையில கொஞ்சம் ஒரு சலிப்பான உணர்வு, மனசாபம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த காலகட்டங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. அதுவுமே ஒரு மனச பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் குழப்பமா இருக்குது. அடுத்து என்ன செய்யலாம்? அடுத்து என்ன செய்ய வேண்டியணும்? இது எல்லாமே கொஞ்சம் குழம்பி தான் போறீங்க. பணக்கஷ்டத்த ஓரளவு கூட ஒரு பக்கம் ஒரு பண தேவை இருந்தால் கூட அது எங்கேயாவது கடன் வாங்கி கூட சமாளிச்சிடலாம். ஆனால் மனவேதனைங்கிறது தீர்ந்த பாடு இல்லை. ஏதாவது வகையில் ஒரு பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. அனுபவ ரீதியாகவும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன தடங்கள்ங்கிறது இல்லாமலாம் இல்லை. பணம் கொண்டு வரீங்க, ஆனால் அடுத்த நிமிஷம் எங்கே போகுதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை தான். கையிலையும் பணம் தங்காத சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கிறீங்க. மன அழுத்தம், மனக்குழப்பம், ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையை தவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த நேரம் துலாம் ராசி என்றவர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், ஒரு சிம்பிளான விஷயம் தான். இந்த சின்ன பரிகாரத்தை செய்கிறதால கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தர முடியும். அந்த வகையில் எப்படிப்பட்ட பரிகாரத்தை நீங்கள் செய்யணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். துலாம் ராசி என்பவர்கள் இந்த நேரம் நீங்கள் முதல் வேலையை செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, பரிகாரம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் தூங்கி எழுந்ததுமே உங்களுடைய உள்ளங்கையை நீங்கள் பார்க்க பாருங்க. இது கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். ஏன்னா துலாம் ராசி என்பவர்கள் எந்த சூழ்நிலையும் யாருக்குமே எந்த கெடுதலும் செஞ்சதில்லை. கொடுத்து தான் பழக்கமே தவிர, ஒருத்தரை வாழ வச்சு தான் பழக்கமே தவிர. அதனால நீங்கள் இந்த நேரத்தில் உங்கள் உள்ளங்கையை பார்க்கறது நல்லது. உள்ளங்கையை பொறுத்த வரைக்குமே மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம். அதனால பொருளாதார நிலையில நல்ல நிலைக்கு வரணும்னு ஆசைப்படக்கூடியவங்க தூங்கி எழுந்ததுமே உங்கள் உள்ளங்கையை பார்க்க பாருங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க உங்கள் உள்ளங்கையை பார்த்த பின்னாடி உங்கள் முகத்தை, மலர்ச்சியான உங்கள் முகத்தை நீங்கள் உங்கள் கண்ணாடியில் நீங்கள் உங்கள் முகத்தை பார்க்குறது நல்லது. இது இன்னுமே உங்களுக்கு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரும். நேர்முறை சிந்தனை வளர்றது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எண்ணத்திலையும் சரி, உங்களுடைய சிந்தனையிலையும் சரி, இந்த விஷயங்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டு. அதனால் பண கஷ்டம், மன கஷ்டம் எதுவாக இருந்தாலும் இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து நீங்கள் இந்த வார காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பரிகாரம் செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல பார்த்துடலாங்க. ராசிக்கு குரு பார்வை இருக்குது, அதனால பயப்பட வேண்டாம். நல்ல புகழ் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனம் கொடுத்து ஒரு சின்ன சின்ன நுணுக்கத்தை எல்லாமே கற்றுக்கிட்டு செயல்பட்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. எடுக்கிற முயற்சி வெற்றி தரும். சீரான பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. கஷ்டம் இல்லை, ஒருத்தர்கிட்ட போய் கையே நினைக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. அவங்களால வருமானத்தை கொண்டு வர முடியும். நீங்கள் நம்பினா போதும், முயற்சி செஞ்சால் போதும், சிறப்பாக இருக்குது. பல கஷ்டம், பல சிரமம் குறையக்கூடிய நேரம். உழைக்காமல் வருமானம் வராதுங்க, அதுதான் உண்மை. உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் எல்லாரும் தான் உழைக்கிறோம், ஆனால் எல்லாருக்குமே வருமானம் இல்லைன்னு நீங்கள் கேட்கக்கூடியவங்க இருப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை. இந்த காலகட்டங்களில் துலாராசி அன்புகளுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைச்சிருக்காது. ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா கூட நிம்மதி இருந்திருக்காது. கடுமையான உழைப்பு கொடுத்துருப்பீங்க, நேரங்காலம் பார்க்காம உழைச்சிருப்பீங்க, ஆனால் வருமானம் கிடைச்சிருக்காது. ஏதாவது ஒரு தடை, பணம் இழக்கிற மாதிரி, நண்பர்கள் வகையில், உறவினர் வகையில் ஏமாந்து போகிற மாதிரி, பண விஷயத்தில் அதுக்கு முன்னாடி எல்லாமே நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய நேரம். அதனால் உழைக்க தவறிடாதீங்க. கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்தை விட்டுட்டா போதும். சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைகளுக்கு, குடும்ப உறுப்பினருக்கு இனி அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நேரம். அதனால் செலவு கொஞ்சம் காத்திருக்குது. கொஞ்சம் இந்த நேரம் சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லது.
கல்வி ரீதியாக உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும், உங்களுக்கா இருக்கட்டும், மாணவர்கள் உங்களுக்கு கல்வி ரீதியாக இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். கொஞ்சம் வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, கல்விக்காக நீங்கள் வேறு இடத்துக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இந்த நேரம் நடக்கும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்குமே இந்த நேரம் சிறப்பு தாங்க. கொஞ்சம் விறுவிறுப்பாக இருப்பீங்க இந்த நேரம். சுறுசுறுப்பாக செயல்படுறது ரொம்ப நல்லது. இந்த நேரம் வேலை சும்மா அதிகம் தான். ஆனால் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்திலையும் பாதிப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கிய தொந்தரவு குடுத்துருக்கும். நெறைய ஒரு மறைமுக பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. உடல்நலத்தில பாதிப்பு, இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு, இந்த கை, கால் குடைச்சல் மாரியான பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும். இந்த நேரத்தில அந்த பாதிப்புங்கிறது இல்ல. ஆனா சின்ன சின்ன உடற்பயிற்சிகள நீங்க இந்த நேரம் செஞ்சுக்கிறது நல்லது. இதனால உங்களுக்கு மனசு மட்டும் இல்ல, உடலும் ஆரோக்கியமா இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. ரொம்ப முக்கியமா இந்த காலகட்டம் சிறப்பா இருந்தாலுமே, டக்குனு முடிவெடுக்கக்கூடாது. அவசரப்படக்கூடாது. நிதானமா நீங்க செயல்பட்டீங்கன்னா, சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் இந்த நேரம் வெளியூர் பயணம், கொஞ்சம் இந்த சொந்த பந்த வகையில நீங்க கலந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதாவது அலைச்சல கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மற்றபடி இந்த நேரம் சிறப்பு தான். ராசியதிபதியான சுக்கிரன் கேந்திரத்தில் இருக்கிறார். 7ஆம் பார்வையா சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால குரு ராசியை பார்க்குறது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகம் தாங்க. வருமானம் சிறப்பாக இருக்கும். குடும்ப சூழ்நிலையில் இதுக்கு முன்னாடி ஒரு எளியும் பூனையமாகவே இருந்திருப்பீங்க. நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிற மாதிரியும் ஒரு முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருந்திருக்கும். பிள்ளைகள் வழியில் பாதிப்பு. கணவன் மனைவி 2 பேரும் நீங்கள் சமாதானமாக போனால் கூட குழந்தைகள் வழியில் கொஞ்சம் சண்டை சச்சரவு சந்திக்கிற மாதிரி தான் இருப்பீங்க. குழந்தைகளால் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தன்மை நீங்குது. சூழ்நிலைங்கிறது அமைதியாக இருக்குது. சுப நிகழ்ச்சி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நேரம். அடுத்து என்ன செய்யணுங்கிறத கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்குமே நல்ல முன்னேற்றம் தான். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல செய்தி விரைவில் காத்திருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் தடைப்பட்டவங்களுக்கு இந்த அமைப்பு, கிரக அமைப்பு சாதகம் தாங்க. வேலை நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே விரும்பின இடத்துக்கு ஒரு இடம் மாற்றம் செய்யணும், ஒரு இடப்பயிற்சி செய்யணும். எனக்கு இந்த இடத்துல வேலை செய்ய பிடிக்கல, நான் வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன், வேறு இடத்துல உத்தியோகத்தை மாற்றிக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் நினைக்கிறது நடக்கும். முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குது. வியாபாரம், தொழில் எதுவாக இருந்தாலும் நல்ல முறையில் நடக்கும். அரசாங்க ரீதியாக நீங்கள் கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை, சுக்கிரன் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்குமே சாதகமாக இருந்தாலுமே கொஞ்சம் அதிகமாக தொழில் முதலீடு செய்யக்கூடாது. வருமானம் வந்துருச்சு, அதை கொண்டு நீங்கள் டபுளாக செய்கிறேன், அதிக தொழில் முதலீடு செய்கிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்யாதீங்க. கொஞ்சம் அதிகரிக்கிறது வேண்டாம். படிப்படியான வளர்ச்சிக்கு வர்றது நல்லது. மற்றபடி இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. புதுசாக அனுபவம் இல்லாத விஷயத்தில் நீங்கள் கண்ணை மூடிட்டு இறங்கக்கூடாது. கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். குழந்தைகளோட விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். குழந்தைகளுடைய நடவடிக்கையில் கவனம் கொடுக்கணும். மற்றபடி இந்த காலகட்டம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்குது. குடும்பத்திலுமே குழப்பங்கிறது பெருசாக இல்லைங்க. பெரியவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. பண வரவு எப்படி உங்களால் கொண்டு வர முடியும்? அலுவலகத்துலையுமே வேலை செய்கிற இடத்துலையுமே உங்களுக்கு திறமை சிறப்பாக இருக்கிறதால வேலையை பற்றி கவலைப்பட வேண்டாம். பதவி மாற்றம், சம்பள மாற்றம், இது பற்றின பேச்சுவார்த்தை நீங்கள் நடத்தலாம். வியாபாரத்துலேயும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விற்பனை அதிகரிக்கும். புதுசாக முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனம் கொடுக்க பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை குழந்தைகள் வழியில் இருக்குங்க. அதுக்காக குழந்தைகிட்ட அதிகப்படியான கண்டிப்பு காட்டுறது வேண்டாம். அன்பாக 4 வார்த்தை சொன்னாலே கேட்டுக்குவாங்க. உங்களுக்கு பெரிய சவாலே குழந்தைகள் தான். அதனால் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு போராட்டங்கிறது இல்லை. வேலையிலும் பெருசாக பாதிப்புங்கிறது இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கிறது கொஞ்சம் தள்ளி போனாலுமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனம் தளராமல் செயல்பட பாருங்கள். பல நல்ல மாற்றம் தரக்கூடிய அமைப்பாக தான் துலாம் ராசி பெண்களுக்கு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பெண்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சுய தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க, புதுசாக முதலீடு செய்யலான்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். டக்குன்னு இறங்க வேண்டாம். முன் ஆலோசனையோடு செஞ்சுக்கிறது நல்லது. மற்றபடி குடும்பத்தில் இந்த நேரம் சிறப்பான விஷயம்தான். நிதானமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்குமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, சித்திரை 3-4 பாதங்களை விட உங்களுக்கு நேரம் கொஞ்சம் செலவு இருக்குங்க, அலைச்சல் இருக்குங்க. ஆனால் பண வருமானத்தில் பாதிப்பு இல்லை. வியாபாரம், தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. என்ன வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் தடையை கொடுத்து உங்களுக்கு முடிவடையக்கூடிய நேரம் தான். குடும்ப வாழ்க்கை சிறப்பு தான். உடல் ஆரோக்கியத்திலையும் பாதிப்பு இல்லை. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால கொஞ்சம் குடும்பத்தில் நெருக்கடி கொடுக்கும். ஆனால் பெருசாக பாதிப்பு இல்லை. நெருக்கடி வந்தாலும் அது நீக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இந்த நேரம் இருக்குது. எடுக்கிற வேலை வெற்றியாகும். பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. புதுசாக சொத்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. சூரியன் கேது இருக்கிறதால எந்த தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, லாபம் தரக்கூடிய நேரம் தான். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு குருவோட பார்வை உங்களுக்குமே சிறப்பாக தான் இருக்குது. செல்வாக்கு அந்தஸ்தில் எந்த பாதிப்புமே இல்லை. அது வசந்து தான் வரும். வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் இதில் எந்த தடையுமே இல்லை. பண வரவு சிறப்பாக இருக்குது. பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. எடுக்கிற வேலை வெற்றியாகும். மொத்தத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு வீட்டுக்கு பக்கத்தில் பெண் தெய்வம் இருந்தால் அங்கே நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். மனசில் கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள்.
ஓம் தும் துர்காய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறது, குறைஞ்சது ஒரு 108 முறையாவது நீங்கள் தீபம் ஏற்றி ஒரு 10 நிமிடம் அமர்ந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வர பாருங்கள். நிச்சயம் மன கஷ்டம் குறையும். ஓம் தும் துர்காய நமக. அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வீட்டிலையுமே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கைகளில் வெல்லம், சக்கரை மாதிரி இனிப்பான பொருட்களை நீங்கள் ஏற்படுத்திட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டு வாசப்படிக்கு வெளியில் வச்சுட்டு தூங்க பாருங்கள். இதனால் பல பாரம் குறையக்கூடிய வாய்ப்புண்டு. பண கஷ்டம், ஒரு பொருளாதார நிலை சேமிக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா ஒரு உண்டியல் வாங்கி வைக்க பாருங்கள். அதில் உங்களால் நீங்கள் எவ்வளோ வருமானம் ஈட்டக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, ஒரு ரூபாயாவது நீங்கள் தொடர்ந்து சேமிக்க அந்த சேமித்த பணத்தில் மாதம் ஒரு முறை பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் வாழைப்பழம் வாங்கி பசுமாட்டுக்கு கொடுக்க பாருங்கள். இதனால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. மறக்காமல் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வர பாருங்கள். நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி நண்பர்களே.